Hi everyone, welcome to SPR Kitchen. இப்போ நம்ம prawn ghee roast எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/2 kg prawns நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை மேரினேட் பண்ணுறதுக்கு மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன், கர்ட் 2 டீஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 1/2 அன் ஹவருக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போது ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டிய மசாலாஸ் என்னென்னு பார்க்கலாம். 4 டீஸ்பூன் தனியா, 8 காய்ஞ்ச மிளகாய், 10 பூண்டு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு. இப்போ ஒரு பேனில் 2 drops ஆயில் விட்டுட்டு நம்ம பார்த்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். முதல்ல காய்ஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறமா பூண்டு, மிளகு, ட்ரை ரோஸ்ட் ஆனதும் தனியா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நல்லா சூடாகணும், அது வரைக்கும் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் சீரகம், சோம்பு. இது நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு இதை கொஞ்ச நேரம் ஆற விடணும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இது தண்ணி சேர்க்காமல் கிரைண்ட் பண்ணிக்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அந்த தண்ணியோடு சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேவைப்பட்டால் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரான்ஸை நெய்யிலே ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் ப்ரான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ்க்கு நல்லா சாட் பண்ணுங்கள். நம்ம மேரினேட் பண்ணும்போது ப்ரான்ஸில் தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வாட்டர் செப்ரேட் ஆகும். ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ப்ரான்ஸை ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணுங்கள். எப்பவுமே ப்ரான்ஸ் ஈஸியாக குக் ஆகிடும், அதோட சைஸ் பொறுத்து இருக்குது. ஹார்ட்லி 5 to 10 மினிட்ஸில் ப்ரான்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நம்மளுக்கு ப்ரான்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வேறு பவுலில் தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய், நெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா சாப் பண்ணிக்கோங்க, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆனியன்ஸ் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா சாட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ப்ரான்ஸை இதை ஃபில்டர் பண்ணி அதில் இருக்கிற தண்ணியும் கீயும் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் இப்படி பண்ணுறோன்னா, நம்ம ப்ரான்ஸை நல்லா கீயில் குக் பண்ணிட்டோம். இப்போ திரும்ப இதில் போட்டோன்னா ப்ரான்ஸ் ஹார்ட் ஆகிடும், ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் ஃபைனலாக ப்ரான்ஸை சேர்த்துக்கிட்டா போதும். அப்போ தான் ப்ரான்ஸ் நல்லா சாஃப்டாக இருக்கும்.
நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த ரோஸ்டட் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா சாட் பண்ணிகிட்டே வாங்க. இதிலேருந்து ஆயிலெலாம் செப்பரேட் ஆகி வரும். இந்த டைமில் நம்ம ப்ரான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஆயில் செப்பரேட் ஆகி வருது. சூப்பர். இந்த டைமில் நம்ம ப்ரான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு சாட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கறி லீவ்ஸ் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ப்ரான் கீ ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ப்ரான் கீ ரோஸ்ட் சப்பாத்தி, பூரி இதுக்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் ரசம் சாதத்துக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.